இன்னைக்கு என்னமோ ரொம்ப பெரிய வேலையை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். இது Thursday ஈவினிங்கோட விளாக். காலையிலேயே கிச்சன் க்ளீன் பண்ணணும், அது இல்லாமல் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும்னு இருந்தேன். எப்படியோ சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். தேவையான திங்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இன்னைக்கு சந்தைக்கு போகணும் இல்லையா, அதுக்காக பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் அம்மா கிட்ட கேட்கும்போது நம்ம 2 பேருமே போகலாம், எனக்கு தேவையானதை நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தேன். திடீர்னு பார்த்தா நீயே போயிட்டு வந்துருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசை கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் பாட்டிக்கு வாங்குற வேலை இல்லை, அவங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு நம்ம சிக்குக்குட்டியை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். அவனுமே சந்தைக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். எனக்கும் கம்பெனிக்கு ஆள் இல்லை, பாட்டி கம்மியான திங்ஸ் தான் வாங்குவாங்க. அவங்க டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வந்து நின்றுப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு கால் வலிக்குன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. நம்ம கூட எல்லாம் அவங்களால ரவுண்ட் அடிக்க முடியாது. ஆனால் சிக்கு தான் நமக்கு கம்பெனி கொடுப்பான். அதனால போயிட்டு சந்தை செலவெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக என் தம்பி வந்து எனக்கு காய் வாங்க தெரியாது, கொஞ்சம் வாங்கி கொடுன்னு சொன்னான். எப்படியோ சந்தையிலே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வரும்போது 5 மணி, இப்போ இருட்டி 7 மணி ஆக போகுது. இன்னுமே நாங்கள் சந்தையில் தான் சுற்றிட்டு இருக்கோம். அவனுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே பைய வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டில் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வழக்கமாக நம்ம வீட்டுக்கு வருவேன்னா, அப்படிதான் கொண்டு போய் வச்சேன். சரி தண்ணி வருமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஓடி வந்தேன். தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டேன். பையன் இனிமேல் தான் போய் எடுத்துட்டு வரணும். அது அம்மா காய்கறி எடுத்து வச்சாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த குழப்பம் வேற. தண்ணியும் பிடிச்சி முடிச்சுட்டு அப்புறம் போனா எங்க அம்மா ஓரளவுக்கு காயெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தனியா எடுத்து பையிலையும் வச்சுட்டாங்க. இன்னைக்கு சந்தையில ஒரு சொரக்காவே 30 ரூபா. சரின்னு சொல்லிட்டு கரிஞ்சொரக்கா ஒண்ணு தான் கிடைச்சது. அதையும் வாங்கி அம்மா அவங்களுக்கு பாதி கட் பண்ணி வச்சுட்டு நானும் பாதி எடுத்துட்டு போறதுக்கு வச்சிட்டேன். பாதி கீரை தான் கிளீன் பண்ணாங்க, மீதி என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் போய் தோசை ஊத்துறேன், நீ அதுக்குள்ள கிளீன் பண்ணி வச்சிரு, கொஞ்சமாக தான் இருக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானுமே அதை கிளீன் பண்ணி முடிச்சேன். கரெக்டாக நமக்கு டின்னரும் ரெடி ஆயிடுச்சு. சுண்டல், அது கூட தக்காளி சட்னி, தோசை. இதுதான் இந்த Thursday மட்டும் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கே தோணாது நைட் டைமில். ஏன்னா இந்த சந்தையில் வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னாலே ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படிதான் இன்றைக்கும் இருந்தது. எங்கள் அம்மா ஒரு தோசையாவது சாப்பிடுன்னு சொன்னாங்க, பார்த்தா 2 தோசை போட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்படியோ பாதியை மட்டும் சாப்பிட்டு மீதி அப்படியே வச்சாச்சு. சந்தை பையும் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சலுப்பு, அப்படியே கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் தான் எடுத்து வைக்கணும். இதோட நம்ம vlog முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.